தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூ உட்பட 7 பேர் முதலமைச்சருக்கு எதிராக பேசவும் தவறான ஆதாரங்களை வெளியிடவும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக சயன், வாளையார் மனோஜ் ஆகிய இருவர் அளித்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூ ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து மேத்யூ உட்பட 7 பேருக்கு எதிராக முதலமைச்சர் பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் மேத்யூ, சயன், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 7 பேரும் தமக்கு எதிராக ஆதாரமில்லாமல் பொய்க் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஆவணப்படத்தை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக தனது பதவிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்காக சம்பந்தப்பட்ட 7 பேரும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடாக தமக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றார். தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரியுள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி கே. கல்யாண சுந்தரம், முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக பேசவும் தவறான ஆதாரங்களை வெளியிடவும் 7 பேருக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். வரும் 30ஆம் தேதிக்குள் முதலமைச்சரின் மனு தொடர்பாக 7 பேரும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.